ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வதற்கு வானேர கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியான நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் 8வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். 8வது பாசுரத்தில் இந்த பிரபத்தி ஸ்வரூபத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். அதாவது பெருமாள் அடையிறதுக்காக 2 வழி பார்த்தோம். பக்தி யோகம், பக்தி ஸ்வரூபம். இன்னொன்று பிரபத்தி ஸ்வரூபம். பக்தி யோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நேதிக்கே பார்த்தோம். அஷ்டாங்க யோகங்களோட பண்ணணும். ஒரு முறை சுவாமி ராமானுஜர் பகவத்கீதை காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவருடைய மருமகன், அவருடைய திருவடியாகவே கருதப்பட்ட ஒரு சுவாமி, அந்த சுவாமிக்கு முதலியாண்டான் அப்படின்னு பெயர். அந்த சுவாமி 18 அத்தியாயம் பாஷ்யக்காரர் சொல்லிட்டு காலக்ஷேபம். முதலியாண்டான் போன்ற மகான்கள் தலையில் அடிச்சிருந்தா அப்போ ஐயோ அப்போ என்ன நமக்கு என்ன விடிவே கிடையாதா, சம்சாரத்திலே தான் இருக்கணுமா அப்படின்ட்டுன்னு உடையவர் இல்லை அவசரப்படாத சரம ஸ்லோகம் வாசிக்கிறேன்னு சொல்லி அந்த 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியச்சே மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மொட்சேஷியாமி மாஷுக அப்படின்ற ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு மூச்சையை விட முடிஞ்சது முதலியாண்டனால, அப்பேற்பட்ட மகான்களால். அப்போ நம்மளை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. ஸோ நமக்கு பிரபத்தி தான் வழி. நம்மளால் பக்தி பண்ண முடியாது. அந்த பிரபத்தி ஸ்வரூபத்தை இந்த 8வது பாசுரத்தில் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். புகழ் உலகில் இல்லாது பொன்னருள் கண்டு உற்றவர்க்கும் அகலகிலா அன்பர்க்கும் அன்றேத்தன் அருள் கொடுத்து பகலனால் பழுங்கங்குல் விடுவிக்கும் பங்கயத்தால் அகலையினன் என்று உரையும் அத்திகிரி அருள்முகிலே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். புகழ் உலகில் இல்லாது, உலகில் புகழ் இல்லாது, இந்த உலகத்தில் வேற கதியே இல்லை நமக்கு. புகழ் உலகில் இல்லாது, வேற புகழிடம் இல்லை நமக்கு. அது போன்ற இருக்கிற ஜீவாத்மாக்கள் பொன்னருள் கண்டு உற்றவர்க்கும். இந்த இடத்துல பொன்னருள் அப்படின்னாக்க புருஷகாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா எப்பவுமே சரணாகதி பண்ணுறச்ச தாயாரை கிட்ட தான் முதல்ல சரணாகதி பண்ணோம். தாயாரை முன்னிட்டு கொண்டு தான் அவருடைய புருஷகாரம் அப்படின்னாக்க சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுன்னு தான் நம்ம பெருமாள் கிட்ட போனோம். நேரம் பெருமாள் கிட்ட போனோம் அப்படின்னாக்க நம்ம காரியம் நடக்கலாம், இல்லை நடக்காமலேயும் போகலாம். ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க இல்லை இப்போ இல்லை இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் சொல்லிடுவார். அதனால தாயார் மூலமாக தான் போனோம். பாஷ்யக்காரர் கூட அப்படி தான் பண்ணார். கதியத்தில் பார்த்தாக்க முதல்ல சரணமகா சரண பிரபத்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பெருமாள் கிட்ட போகிறார் அகில ஜென்ம அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் அந்த பொன்னருள் அப்படின்றது தாயார்கிட்ட நம்ம முதல்ல போயிட்டு சரணாகதி பண்ணி அந்த அருளால் பெருமாள் நம்மளை ஏற்றுக்கிறார். அதுதான் கண்டு உற்றவர்க்கும், அந்த தாயாருடைய அருளை கண்டு பெருமாள் அடைந்தவர் உற்றவர்க்கும் அகலகிலா அன்பர்க்கும் அன்றேதன் அருள் கொடுத்து. அதாவது பிரபத்தியில் 2 விதமான பிரபத்தி சொல்லுவா. ஒன்று ஆர்த்த பிரபத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவா, இன்னொன்று திருப்த பிரபத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. திருப்த பிரபத்தி அப்படின்றது இந்த சரீரம் கீழே விழும்போது, இந்த ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு பிறவி இல்லாமல் பெருமாளுடைய திருவடியை போய் அடையிறது அதுதான் ஆர்த்த பிரபத்தின்னு பார்த்தாக்க எனக்கு உடனே போனோம் வைகுந்தத்துக்கு, எனக்கு இப்போவே போனோம் அப்படின்றது. ஆர்த்த பிரபத்தி எந்த ஆச்சாரியனும் பண்ணி வைக்கிறதா அடியனுக்கு தெரியல. எல்லாருமே திருப்த பிரபந்தர்கள் தான் நம்ம எல்லாருமே. அகலகிலா அன்பர்க்கும் அதுதான். அது மாதிரி ஆர்த்த பிரபத்தர்களுக்கு அன்றே தன் அருள் கொடுத்து உடனே அவருடைய திருவடியை கொடுத்து பகலதனால் பழங்கங்குல் விடுவிக்கும். பகலதனால் அப்படின்றது பகல் அப்படின்றது வைகுந்தம் பரமபதம். அதனால் பழங்கங்குல், கங்குல்னாக்க இருட்டு, அந்த கங்குலை விடுவிக்கும். இந்த இருட்டான சம்சாரத்தை அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பங்கயத்தால் அகலகிலேன் என்று உரையும். பங்கயத்தால் பெருந்தேவி தாயார் அகலகிலேன் என்று உரையும். ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு பிரியாம உரையிறது எங்க அப்படின்னாக்க அத்திகிரி அருள்முகிலே. அத்திகிரி அருள்முகிலே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளோ அருள் அந்த பெருமாள் கொடுப்பார். இப்போ பாருங்க, இப்போ பக்தி யோகம் பற்றி சரணாகதி பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில 5ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி அதில் என்ன சொல்றாருன்னா, முதல் பாசுரத்திலேயே நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன். நோற்ற நோன்பு அப்படின்றது கர்மயோகம், அது இல்லை. நுண்ணறிவு அப்படின்றது ஞான யோகம், அதுவும் அல்ல. கர்மயோகம் ஞான யோகமே இல்லைனாக்க பக்தி யோகத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றிலேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருந்தாலும் ஒன்று விட முடியாது அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க சரணாகதியை நம்மாழ்வார். அது மாதிரி அந்த அத்திகிரி அருள்முகிலே எவ்வளோ அருள் புரிகிறார் அப்படின்னாக்கா, அவர்கிட்ட போய் நம்ம ஒரு கைகூப்பி தாயார் மூலமாக அவர்கிட்ட போய் ஒரு கைகூப்பி இல்லை என்னை ஏற்றுக்கோ அப்படின்னாக்க நிச்சயம் ஏற்றுப்பார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு யுகத்தில் பிரம்மா பண்ண ஒரு யாகத்தில் அந்த யாகத்திலேருந்தே அவதாரம் செய்தார் பேரருளாள பெருமாள். ஒரு 2 நாள் முன்னாடி தான் அவருடைய திருநட்சத்திரம் கூட ஆச்சு.
திரு அவதார தினமாச்சு. ஹஸ்தம், சித்திரை மாதம் ஹஸ்தமில் வந்து அந்த அவதாரம் நடந்தது. அப்படி இருக்கிறச்ச அவர் அந்த யுகத்தில் அந்த வேள்விக்கு வந்தார். பிரம்மாவுக்கு வேண்டியது கிடச்சிது, பிரத்யட்சமானார். அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிருக்கலாமே, எதுக்கு அங்கேயே இருக்கார்? இல்லைனாக்கா யார் யாரெல்லாம் வந்து என்னை சேவிக்கணுமோ நீங்களும் வந்து ஒரு யாகம் பண்ணுங்க, வேள்வி பண்ணுங்கனாக்கா நம்மளால முடியாது. ஆனால் இருந்தாலும் அவருடைய தரிசனத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கார் இல்லையா? அதுதான் வந்து அருள்முகில். நம்ம வந்து இது வந்து ஒரு உபாயம் அல்ல, பிரபத்தி அப்படின்றது வந்து பெருமாளே உபாயம் அப்படின்றது தான். ஏன்னா பக்தின்றது அவள் முயற்சியில் அவள் பண்ணி இந்த யோகங்கள்லாம் பண்ணி போய் பெருமாள் அடையிறது. பிரபத்தின்றது வந்து உபாயம், உபேயம், அடையிற வழி, அடைய வேண்டிய இது இலக்கு, இரண்டுமே வந்து பெருமாள் தான். இப்போ அடியன் பெங்களூர்லேருந்து சென்னை போனோம்னாக்க காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் அது வந்து வழி, அடையிற இலக்கு வந்து சென்னை. ஆனால் பெருமாள் அடையிறதுக்கு வந்து பெருமாள் அடையிறது வந்து அவருடைய திருவடி தான், அடைய போகிறதும் அவருடைய திருவடி தான். அதுதான் வந்து அந்த டெஸ்டினேஷன் ரூட்டு ரெண்டுமே வந்து சேம் தான். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்க பிரபத்தி ஸ்வரூபத்தில். பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். புகழ் உலகில் இல்லாது பொன்னருள் கண்டு உற்றவர்க்கும் அகலகிலா அன்பர்க்கும் அன்றேத்தன் அருள் கொடுத்து பகலனால் பழம்பங்குள் விடுவிக்கும் பங்கயத்தால் அகலகிலேன் என்று உரையும் அத்திகிரி அருள்முகிலே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.